தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட். தேவனுடைய ஈவு அப்படின்போது கடவுள் நமக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் என்ன அப்படின்றத பற்றி வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். மனுஷன் என்றைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. உபாகமம் 6:4 இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு. அவர் தான் தேவன், அவர் தான் கர்த்தர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் எல்லாமே அவர் தான். தேவன் தான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்டார். அவர் தான் இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக தங்கியிருக்கிறார். இதுதான் பேஸ். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் இப்போ படிக்க போகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எதை கேட்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு? கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்னு சொல்கிறார். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்கிறார். சரி, இது என்னன்றதை வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். அடுத்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. நாம் நம்ம பிள்ளைகள் கேட்கும்போது, அதுக்கு அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்போமா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. நாமளே நம்ம பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும்போது அவர் எப்படி கொடுப்பாரு? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டா இருப்பாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம சுயநீதியினால் ஆண்டவரிடத்துல போல தேவனுடைய நீதினால தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். புரியுதாங்க? நாமளே பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு அறிஞ்சிருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்மளோட பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். இந்த நன்மையானது என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல ஈவு. தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு, கிஃப்ட். உலக பிரகாரமான காரியம் கிடையாது. அது நல்ல ஈவு கிடையாது. அது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை வசதிகளாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா புறஜாதியினரும் வச்சுருக்குறாங்க. தேவனை அறியாதவர்கள் நம்மளோட நல்லா இருக்கிறாங்க. அதுக்காக அதுதான் தலை சிறந்த ஒரு ஈவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையாக ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன, அந்த ஈவு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நித்திய வாழ்வுக்கு போகிறதுக்கு அந்த ஈவு நமக்கு எப்படி உதவி செய்ய போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் படித்தது எதில் படித்தேன்? மத்தேயுவில் படித்தேன். எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். எனக்கு இப்படி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் எடுத்திங்கன்னா அதே இது மற்ற சுவிசேஷ புத்தகத்துலேயும் வரும். இதில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 புத்தகத்தில் வர்றது ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றில் மட்டும் வர்றது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு வார்த்தை வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ரகசியம். இது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கும் போது அது தெரியும். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் வருது, ஒரு ஊமை வருதுன்னா அந்த ஊமை மற்ற புத்தகங்கள்லாம் எங்கே வருதுன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. இணை வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இணை வசனம் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ எடுத்து வச்சுக்கும் போது அந்த மத்தேயில இருக்கிறது லூக்காவில் மார்க்கில் இருக்கும். அப்போ அந்ததையும் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கும்போது 2 புக்கில் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். அதில் எந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்னொரு புக்கில் அதோட அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் மறைப்பொருள். அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஜனம். புரியுதாங்க? நீங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே உண்மையிலே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களால மாத்திரம்தான் இந்த வீடியோக்களை பார்க்க முடியும். ஏன்னா இதில் நல்லா பேசி அப்படியே ஒரு டாபிக் அப்படியே லீட் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் இது இருக்காது. இது ஃபுல்லாகவே வசனம்தான். வசன தாகம் உங்களுக்கு இருக்குது. ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தாகம் இருக்கிறவங்களால மாத்திரம்தான் இந்த வீடியோக்களை கேட்க முடியும். சரிங்களாங்க? அதை நீங்கள் கேட்குறீங்கனாலே நீங்கள் ஆண்டவருடைய ஜனம்தான். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்.
அப்போ ஆண்டவர் உங்களுக்கு இப்படி தான் சொல்லி தருவார். நீங்கள் அதனால் என்ன செய்யுங்க, இனிமேல் வேதத்தை படிக்கும்போது சுவிசேஷ புத்தகத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இணைவசனம் எடுத்துக்கோங்க. நிறையா ஃபோனில் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆப்பில் இணைவசனம் பேரலல் பைபிள் வேர்ஸ் இருக்க மாதிரி ஆப்புகள்லாம் இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு மத்தேயிலேருந்து படிங்க. உங்களுக்கு டவுட் வரும்போது ஒவ்வொரு வசனத்தையும் கிளிக் பண்ணி அதோட இணை வசனங்களை எடுத்து வச்சு பாருங்கள். அப்போ அதே இது வேறு எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதோட எக்ஸாக்ட் மீனிங் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களாங்க? இப்போ பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து 12வது வசனத்து வரைக்கும் இப்போ பார்ப்போம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? இதை நம்ம எங்கே படிச்சிருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி மத்தேயுல படித்தோம். இப்போ அதில் சொன்னதுக்கு இங்கே அந்த ரகசியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது நல்ல ஈவு. கடவுள் கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஈவு எது? தேவனுடைய கிஃப்ட் உங்களுக்கு எது? பரிசுத்த ஆவி தான். இந்த வசனத்தில் உள்ள ரகசியம் இந்த பரிசுத்த ஆவின்றது தான். இது நீங்கள் மித்த இடத்துல பார்க்கும்போது நல்ல ஈவு, நன்மையானது அப்படின்னு தான் வார்த்தை வரும் இல்லையா? பரிசுத்த ஆவின்றது இது இதுதான் இதோட அர்த்தம். நல்ல ஈவோட அர்த்தம் என்னது? பரிசுத்த ஆவி தான். சரி, இப்போ திரும்ப அந்த மத்தேயுல படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தில் ஒன்று. இதை வச்சுட்டு நம்ம எந்த ஜெபம் பண்ணி கேட்டாலும் ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. உலக பிரகாரமான காரியத்துக்காகவே நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையான அர்த்தம் பாருங்கள். அந்த நல்ல ஈவு எது? பரிசுத்த ஆவி தான். இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேடணும்? பரிசுத்த ஆவின்றது என்னது? அது ஏதோ ஒரு ஆவி மாத்திரமா? தேவன் தான். தேவன் ஆவியாகி இருக்கிறார். தேவனை தான் தேடுங்கள்ன்றார். எங்கே தேடணும்? வசனத்தில் தேடணும். நீங்கள் அவர் வசனத்தில் தான் இருக்கிறார். இன்னொருத்தரோட வார்த்தையில் கிடையாது, இன்னொருத்தரோட உபதேசங்களில் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல கிடையாது. வேதம் உங்கள் கையிலே இருக்கார். அவர் உள்ளதாக இருக்குது. அவரை நீங்கள் தேடுங்க அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவர் தான் வாசல். நானே வாசல் அப்படின்றார். என்னால் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரை நீங்கள் என்ன செய்யுங்க? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதுதான் இதோட அர்த்தம். புரிஞ்சுதாங்க? இப்போ அடுத்து பாருங்கள். சமாரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசுவார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நமக்கு தெரியும், தாகத்துக்குத்தான் சொல்லிட்டு சமாரிய ஸ்திரீட்ட போய் ஆண்டவர் போய் கேட்பாரு. அப்போ வரக்கூடிய வசனம் தான் இது. உன்னிடத்துல கேட்குறது இன்னார்ன்றதை நீ அறிந்திருந்தேன்னா நீயே அவரிடத்துல கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இது என்ன ஜீவ தண்ணீர்? ஜீவ தண்ணீர்னா வேற எதுவும் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியை தான் ஜீவ தண்ணீர்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளினே. இது யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37லேருந்து 38 வரைக்கும் இருக்குது. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பரிசுத்த ஆவியை குறிக்குதுங்க. இது யாருக்கு கொடுக்கப்படும்? ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. தாகமாக இருக்கணும், அவரிடத்துல விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் தாகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா வேதத்தை போட்டு புரட்டிக்கிட்டே இருப்பீங்களே, ஆண்டவரை பற்றி எப்படியா தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ எப்படி அந்த பேரலல் பைபிள் வச்சு எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் உண்மையிலே தாகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. கிடைக்கிற எல்லா நேரத்துலையும் நீங்கள் என்ன செய்வீங்க? தேட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கும். சரி, இனி ஆண்டவர் உங்களுக்கு அந்த தாகத்தை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க? ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுது தான் நீங்கள் கண்டடைவீங்க. சரியா? அப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுனா பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கிறது தான் ஆண்டவர் நீங்கள் குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது பல வீடியோக்களை நம்ம குறிப்பிட்ட வசனம்.
நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பரிசுத்த அபிஷேகம் கூட்டம் அப்படின்னு நிறையா வைக்கிறாங்க. அங்கே கொடுக்கப்படுறது அபிஷேகமா? வசனத்தின்படி அங்கே கொடுக்கப்படுறது அபிஷேகமா? அபிஷேகம்னா என்னது? ஏதோ தலைவலியாக ஊத்துறதா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க, அதோட அடையாளம் வந்து அந்நிய பாஷை பேசுறது, அப்படியா? அப்படியும் கிடையாது. அந்நிய பாஷை பேசினாதான் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கீங்கன்னு கிடையாது. அந்நிய பாஷைன்றது வரங்களில் ஒன்று தான். பவுல் பேசும்போது சொல்லுவார் பார்த்தீங்களா, நாம் எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறோமா, எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். சரிங்களாங்க, அது வரங்களில் ஒன்று தான். இது அடுத்த ஒரு டாபிக். இன்னொரு நாள் நம்ம வந்து இன்னொரு வீடியோ போடும்போது அந்த அந்நிய பாஷை அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு பாஷை பேர் வந்து ஜிப்ரிஷ், உளறல், அப்படியே ஒரு பரவச நிலையில் பேசுகிறது. சரிங்களாங்க, அது அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷை வந்து யாருக்கு கொடுக்கப்படுது? அந்நிய பாஷையை தேவன் வந்து யாருக்கு எப்போ கொடுக்குறாரு? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் இருக்கும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்களும் அந்நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறாரா? எதற்கு பின்பு? ஏற்கனவே பார்த்தோம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், அதுக்கு மேலே இருக்க வசனத்தை படிக்கணும் நம்ம எப்பயுமே. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அவர் ஒருத்தர் தான், தேவன் ஒருத்தர் தான், 3 பேர் கிடையாது. இதை தெரியாம ஒருத்தவங்க வந்து அந்நிய பாஷையில் பேசுறாங்கன்னா அது பேர் ஜிப்ரிஷ். எப்படி தேவனை தெரியாம வந்து தேவன் உள்ள உட்காந்துருப்பார் ஒருத்தருக்குள்ள? அது கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் நம்ம சகலத்தை அறிஞ்சிருக்கிறோம்? இப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 அதோட விளக்கம் இருக்கு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அது அப்படியே வந்துட்டு போறது இல்லை, நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இன்னொரு மனுஷன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்து அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்குது, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்குது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா, இதை ஒரு மனுஷனாலும் நான் பெற்றது கிடையாது. பவுல் சொன்னது போல இது ஒரு மனுஷனாலும் நான் பெற்றது கிடையாது. ஆண்டவரை தேடணும் போது நிறைய யூடியூப் வீடியோஸ் நானும் தேடியிருக்கேன். நிறைய கூட்டங்களுக்கு போய் உக்காந்துருக்கேன். ஏதாவது ஒன்று எனக்கு தெரியாத சொல்லி கொடுத்துட மாட்டாங்களா ஆர்வத்தில்? எத்தனையோ வருஷம் நான் இந்த மாதிரி அலைஞ்சிருக்கேன். நான் எதையும் நான் பெறலை. ஆனால் எந்த தகுதியும் இல்லாத என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, ஆண்டவர் அவரே எனக்குள்ளே வாசம் பண்ணி, பரிசுத்தாவியாக வாசம் பண்ணி, எனக்கு இந்த அபிஷேகத்தின் மூலமாக போதிச்சத வசனங்கள் தான் இது எல்லாமே. புரியுதாங்க? அவர் எனக்கே போதிக்கும் போது நீங்கள் அவரை தேடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் போதிப்பார். சரிங்களா? இதுக்கு வந்து எந்த தகுதியும் தேவை கிடையாது. ஒரே ஒரு தகுதி தான், அவரை நீங்கள் நம்பணும். அவரை நம்பி அவரை தேடணும். தேடுகிறவனையும் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவனுக்கு தான் அவருடைய ஆவியை அவர் கொடுக்குறாரு. சரிங்களாங்க? அடுத்து பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த உலகம் என்ன செய்யாது? அவரை பெற்றுக்கொள்ளாது. அந்த உலகம்னு சொல்கிறது ஆண்டவரை அறியாதவங்க. ஆண்டவர் அறியாதவங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ரெகுலராக சபைக்கு போவாங்க. ஆனால் சத்திய ஆவியானவர்னா யாருன்னே தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் சத்திய ஆவியானவர்னா. யாருங்க? பிதாவும் அவர் தான், குமாரனும் அவர் தான், ஆவியானவரும் அவர் தான். ஒரே ஒருத்தர் தான். சரிங்களாங்க? அவர் வந்து 3 பேராக தான் வர முடியுமா? ஆண்டவரால் 3 இதாக தான் வர முடியுமா? பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு தானே வந்து காட்சி கொடுத்தாரு. நீ இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, உன் காலில் இருக்க செருப்பை கழட்டி போடு அப்படின்னுவார். அதுக்கப்புறம் அந்த மக்கள், பார்த்த மக்கள், ஐயோ நான் கர்த்தரை கண்டேன்னு சொல்லுவாங்க. வந்தது யார்? தூதனானவர். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க? கர்த்தரை கண்டேன் அப்படி சொல்லுவாங்க. அதனால் அவர் 3ஆ வந்தார், 2ஆ வந்தார் இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. வந்தது ஒருத்தர் தான், தேவன் தான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வசனத்தை தான் நம்ம நம்பணும். இங்கே பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க?
இந்த வசனங்கள்லாம் படித்து இந்த வீடியோக்கள் பார்க்குறது மூலமாக ஒரே ஒரு தேவன்றதை நீங்கள் பிலீவ் பண்ணுறது மூலமாக தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை இதோட வீடியோக்கள்லாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இதை மற்றவங்களால பார்க்கக்கூட முடியாது, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ன்றார். சரிங்களாங்க? அதை கேட்டதும் கல்லெறிய போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஜனம் அப்படிப்பட்ட ஜனம் தான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் என்னை விசுவாசிக்க முடியாது, ஏன்னா நீ என்னுடைய ஆடு கிடையாது. ஆனால் உங்களால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். நீங்கள் ஆண்டவருடைய ஆடு. உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் அவரை தொடர்ச்சியாக தேடும்போது நீங்கள் அதை பெறுவீங்க. புரியுதாங்க? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் ஒன் காடுன்றதை ஏற்றுக்கிட்டீங்கனாலே அவர் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். புரியுதாங்க? அதை அறிஞ்சால் மாத்திரம்தான் உங்களால் இந்த வசனங்களுக்குள்ளே போகவே முடியும். அடுத்து பாருங்கள், யோவான் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அவர் என்ன செய்வார் பாருங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அவனுக்குள்ள இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும், வேறு ஒருவரும் போதிக்க வேண்டுவதில்லை. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்க அடையாளமே என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு போதிக்கிறது தான். அவர் உள்ளே வர்றதே எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு போதிக்கிறது தான். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மளுக்கு போதிக்கிறாரு அப்படின்ட்டு. வேறு என்ன செய்கிறதுக்காக நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு? ஆவியை கொடுக்குறது. நம்ம அப்படியே பயங்கரமாக வல்லமே அப்படி செயல்படுறதுக்கு இன்னும் நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பிறகு அப்படியா? அப்படி கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை ஒரு ஆசீர்வாதமே வைக்கலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும். எவைகள்? உனக்கு என்ன வேணுமோ, உன்னோட பேசிக் நீட்ஸ் ஏதோ அதை கொடுப்பார். அவ்வளோதான் ஆண்டவர். சரிங்களாங்க? இப்போ இங்கே பாருங்கள், எஸ்ஐகே 36:27 ஆண்டவரை தெளிவாக சொல்கிறார் பாருங்க. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அந்த ஆவியை ஏன் நம்ம உள்ளத்தில் வைக்கிறார் ஆண்டவர்னா, அவருடைய கட்டளைகளில் நம்ம நடக்கணும், அவருடைய நியாயங்களை நம்ம கை கொள்ளணும், அதை செய்யணும், அவரை ஃபாலோ பண்ணணும். சீஷத்துவம்னா என்ன? ஆண்டவரை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அப்படியே ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்ததும் அப்படியே பயங்கர பர்ஃபெக்டாக மொதல் இடத்துலேருந்தே நீங்கள் கரெக்டாக அப்படி செஞ்சுருவீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும்போது வண்ணாரோட சவுக்காரத்தை போல் புடமிடுன்னு அக்கினியை போல் உள்ளே சுத்திகரிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மளை சரியாக்கிக்கிட்டே வருவார். அது ஒரு ப்ராசஸ். ஒரு நாளில் நடக்கிற அப்படியே உள்ள ஆண்டவர் ஆவி வந்ததும் அப்படியே ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் அப்படியே நமக்குள்ளே மாற்றங்கள் இருக்கும், இல்லைன்னு கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்கள்கிட்ட அந்த மாற்றங்கள் இருக்கணும். தப்பு செஞ்சால் உணரணும், அதுதான் பேசிக். இது மனம் திரும்புங்கள், அதுதான் முதல் பேஸு. சரிங்களாங்க? மனம் திரும்பணும். அந்த நம்ம தவறு செய்யும்போது நம்ம மனம் திரும்பணும். அப்போ ஆண்டவர் நம்மளை அதை சரி பண்ணி அடுத்த ஒரு லெவலுக்கு அப்படி கொண்டு போயிட்டே இருப்பார். புரியுதாங்க? திரும்ப அதை படிக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்புறம் ஏசாயா 57:15 பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். யாருக்கிட்ட ஆண்டவர் வருவார்னா, பணிந்தவர்களின் ஆவி. பெருமையுள்ளவங்க கிட்ட ஆண்டவர் வரமாட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா வசனமும் எனக்கு தெரியும், நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், இவ்வளோ நேரம் படிக்கிறேன், நான் சர்ச்சில் இந்தந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறேன், நான் இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிற பெருமையுள்ள ஆவிக்கிட்ட ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு வரலங்க. நான் பாவி ஆண்டவரே, என்னை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த பணிந்த ஆவி உள்ளவங்ககிட்ட தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். நொறுங்கினவர்களின் இருதயத்தை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என்னோட இயலாமை இவ்வளோ மோசமாக இருக்கே, நான் இப்படி இருக்கேனே, இந்த பாவத்திலேருந்து என்னை தூக்க யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சும்மா புலம்பிட்டு உலக இதிலே போயிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என் லைஃப் இப்படிலாம் போயிடுச்சு அப்படிலாம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்களுடைய உலக காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க.
எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் ஆண்டவரை மட்டும் தேட மாட்டாங்க. கேட்டால் அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை என் லைஃப் இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என் கஷ்டத்தை போல் யாருக்கும் கஷ்டம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற காரியங்கள்லாம் உங்களால் செய்ய முடியுதுல்ல? ஏன் வேதத்தை எடுத்து வச்சு படிக்க முடியல? ஏன் தேவனை தேட முடியல? தேவனை நம்ப முடியலையா? அப்புறம் எப்படி அவருடைய ஆவியை நீங்கள் பெற முடியும்? அவர் ஆவியை நம்ம ஏன் பெறணும்? இந்த பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் யாரு? சத்திய ஆவியானவர். சரியா? இந்த சத்திய ஆவியானவரை ஒரே ஒரு தடவையாக கொடுத்துட்டு போறாரு. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, எப்பயுமே நம்ம கூட இருப்பார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தீர்க்கதரிசிகள்லாம் பேசும்போது கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே அமர்ந்ததுன்னு வரும். அது என்னதுன்னா பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், என்ன பேசணுன்றதை காட்டுவார். சரியா? ஆனால் நம்மளுக்கு எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க. நம்ம அவங்களோட மிஞ்சின நீதிமானா இருக்கோமா? இல்லையே. அவங்க அளவு கம்பேர் பண்ண கூட நம்மளால முடியாதே. ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கிருபியாக பண்ணுறாரு. இதுக்கு என்ன காரணம்? அவர் சிலுவையில் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இனி நம்மளுடைய நீதினால் நீதிமானாக்கப்பட முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை அவருடைய நீதினால நீதிமான் ஆக்கிட்டார். புரியுதாங்க? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அடுத்து பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வரைக்கும், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எதுக்கு முத்திரை போட்டிருக்காரு அவரு? அது அடுத்த வசனத்துல இருக்கு பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அது ஒரு சீல், அது ஒரு முத்திரை. அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாருன்றதுக்கு அது ஒரு முத்திரை. அவர் 2ஆம் வருகையில் வரும்போது உங்களை மீட்டுக்குவாரு, அவருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முத்திரை. ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரா? மறுபடி பிறக்கிறதுனா என்ன? பரிசுத்த ஆவியை பெறணும். அதுதான் மறுபடி பிறக்கிறது. அதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறுபடி பிறக்கிறதுனா பரிசுத்த ஆவியை பெறுறது. புரியுதாங்க? அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றாதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். அதுக்கு அந்த பரிசுத்த ஆவி தான் நீங்கள் பெற்றுக்கிறது தான் முத்திரை. அதான் பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்தாவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவர் அந்த பரிசுத்தாவியை நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளை இன்னும் சரி பண்ணிக்கணும். நம்ம பாவம் பண்ணோமா, ரிப்பன்ட் பண்ணணும், மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ ஆண்டவரே, நான் உண்மையிலே பண்ணிட்டேன், இதை நான் திரும்பி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும். இதுதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது. அவர் வேற எதையும் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. தப்பு பண்ணோமா, கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணுவோம். பண்ணாமல் எப்படி இருப்போம்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆனால் அந்த தவறுலேயே நம்ம நிலைத்திருக்கக்கூடாது. நம்மகிட்ட ஒரு மாற்றம் இருக்கணும். நம்ம அந்த தவறை நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களாங்க? அப்போ தேவனுடைய ஈவுனா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தேவனுடைய ஈவுனா பரிசுத்தாவி தான். தேவனுடைய பரிசுத்தாவியை நம்ம பெறது தான் தேவனுடைய ஈவு. அதை நீங்கள் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். கேட்குற உங்களோட மனசு அவருக்கு தெரியாதா? உண்மையாக கேளுங்க. நான் எப்பயுமே சொல்லுவது தான், வைராக்கியத்தோடு தேடுங்க. நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ இந்த வசனத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த முத்திரையாக தேவனுடைய பரிசுத்தாவியை நம்ம பெறணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? பெற்றதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அவரை எப்படிலாம் நம்ம துக்கப்படுத்துவோன்றது நமக்கே தெரியும். அவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறது, திரும்ப பாவத்துக்குள்ளே போகிறது, இல்லை அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. சரிங்களாங்க? தேவனை தேடுங்க.
அப்போ தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற முடியும். தேவனை தேடாமல் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். புரியுதாங்க? நீங்கள் தேடணும். நீங்கள் தேடாமல் உட்காந்துக்கிட்டு தட்டாமல் உட்காந்துட்டு ஆண்டவரை எப்படி பெற முடியும்? அவர் கவனிக்கிறார். எந்த பிள்ளை தன்னை தேடுதுன்றது தகப்பனுக்கு தெரியும். பிள்ளையை பற்றி தகப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். அதனால் நீங்கள் தேடுங்க. உங்கள்கிட்ட மிஸ் ஆகிறதே தேடுறது தான். அந்த தேடுதலை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரகசியங்கள் எப்படி படிக்கிறது நான் சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் படிக்கும்போது அதை உங்களுக்கே ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே ஒரு புதையலை தேடி அந்த ஒரு புதையலை நம்ம எடுத்தோம்னா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறப்ப அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அதை விட மாட்டீங்க. அதை ருசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் திரும்ப 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 ஆண்டவரை நீங்கள் தேட ஆரம்பிச்சிடுவீங்க. அது உங்களுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அந்த வேதத்தை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா என்னமோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். புரியுதாங்க? ஆண்டவரை தேடுங்க. நித்திய ஜீவனை பெறதுக்கு அவர் தான் ஒரே வழி. தேவனுடைய பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கணும். ஒரே தேவன் அப்படின்றத நீங்கள் நம்பினாதான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். சரிங்களாங்க? நன்றி.